தீபாவளியின் ரிலீஸாக திரைக்கு வந்திருக்கும் மாரி செல்வராஜ் துரு கூட்டணியின் பைசன் படம் மக்களிடமும் சினிமா விமர்சகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை என இப்படி தொடர் சமூக உணர்வுகளை வெளிப்படுத்திய மாரி செல்வராஜ் இம்முறை கபடி மைதானத்தை மேடையாக்கி ஒரு புதிய கதை சொல்லியிருக்கிறார். பைசன் ஒரு சாதாரண விளையாட்டு படம் அல்ல. இது ஒரு மனிதனின் உண்மையான போராட்டத்தை தழுவி எடுக்கப்பட்ட சினிமா. 1980களில் தென் தமிழகம் சந்தித்த சாதி அரசியல், அந்த சூழ்நிலையில் எப்படி கபடி வீரன் வென்றான் என்பதே பைசன் திரைப்படத்தின் கதை. அந்த வீரன்தான் அர்ஜுனா விருது பெற்ற கபடி நாயகன் மணத்தி கணேசன். தூத்துக்குடி மாவட்டம் ஒரு சிறிய கிராமம் மணத்தி. அங்கு பிறந்த ஒரு சிறுவன் முதலில் ஹாக்கி வீரனாக விளையாடத் தொடங்கினான். ஆனா ஒரு நாள் ஒரு ஆசிரியர் சொன்னார், கணேசா, உனக்கு பொருந்தும் விளையாட்டு கபடிதான். அந்த ஒரு வாக்கியம் கணேசனின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அந்த நாள் முதல் கணேசன் கபடியில் மூழ்கிவிட்டார். 1980களில் கபடி என்றால் புழுதியோடு கலந்த நிலம், கைகளாலே வரைந்த மைதானம், பார்வையாளர்கள் மரங்களின் நிழலில். அந்த இடத்திலிருந்துதான் மணத்தி கணேசனின் பயணம் தொடங்கியது. அந்த காலத்திலிருந்த கிளப் வீரர்களையும் உள்ளூர் ஆட்டக்காரர்களையும் முன்மாதிரியாக கொண்டு தன் கிராமத்திலேயே கடினமாக பயிற்சி செய்தார். கணேசன் ரைடு போகும்போது மைதானமே சத்தமில்லாமல் போய்விடும். எதிரணி வீரர்கள் அவரை பிடிக்க முடியாது. தடுப்பாட்டம் போகும்போது பெரிய வீரர்களை கூட தலைகாலை முட்டி தூக்கி வீசி விடுவார். அந்த ஆட்டத்திலிருந்துதான் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவன் சாதாரண கணேசன் இல்ல, மணத்தி கணேசன். தூத்துக்குடியிலிருந்து நெல்லை வரை மணத்தி கணேசன் விளையாட போகிறார் என்றால் பக்கத்து ஊர்களிலிருந்து டிராக்டர்லேயே நூற்றுக்கணக்கானோர் வந்து பார்ப்பார்கள். அவர் பலத்து காக்க வீரர்கள் அவரை பைசன், டைசன் அழைத்தார்கள். நான் காளமாடன் மாதிரி விளையாடுவேன். சிறு வயதிலிருந்து மரத்திலே ஏறி சுவரில் தலைகாலை முட்டி பயிற்சி செய்தவன், உடம்பு முழுக்க ஒரு ஆயுதம் போல ஆனவன் என்று அடிக்கடி சொல்வார். பள்ளி முடிந்ததும் கபடியில் பெயர் பெற்ற சன் பேப்பர் மில் அணியில் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார். அங்கிருந்து சென்னை ICF, தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு எதிராக ஆடிய போது அவரது ஆட்டம் பார்த்தவர்களை வாயடைக்க வைத்தது. பயிற்சியாளர்கள் சொன்னார்கள், இந்த வீரன் இந்தியாவுக்காக ஆடப்போகிறான். அது அப்படியே நடந்தது. மணத்தி கணேசன் இந்திய அணியில் இடம்பெற்றார். ஆசிய கோப்பை போட்டியிலும் விளையாடினார். அவரது உழைப்புக்கான மரியாதையாக 1995இல் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. அந்த வெற்றிக்கு பின் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு மின் வாரியத்தில் வேலை கிடைத்தது. அதற்கு பிறகும் கபடியை அவர் கைவிடவில்லை. இன்றும் தமிழக விளையாட்டுத் துறையில் அதிகாரியாகவும் புதிய வீரர்களுக்கு பயிற்சியாளராகவும் பணியாற்றுகிறார். 1980, 90களில் நான் ஆடிய ஆட்டங்களை வீடியோவா எடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அவை எதுவும் கிடைக்கல. சில பழைய புகைப்படங்கள் தான் நினைவா இருக்கு என அவர் சொல்வது சற்று வருத்தமாயிருக்கும். அந்த மறைந்த நினைவுகளை இப்போது பைசன் திரைப்படம் மீண்டும் உயிர்த்தெழ செய்திருக்கிறது. முழு வாழ்க்கை வரலாறு இல்லாவிட்டாலும் அவரை போன்று கபடியில் தன்னம்பிக்கையால் சாதித்த வீரர்களுக்கான மரியாதையாக அது உருவாகியுள்ளது. அவரே துருவுக்கு நேரடியாக கபடி பயிற்சி அளித்ததாலோ என்னவோ திரையிலும் துரு கதாபாத்திரம் நன்றாக மிளறுகிறது. மணத்தி கணேசன் தூத்துக்குடி மணல் மைதானத்திலிருந்து இந்தியா வரை ஓடிய கபடி வீரன். அவர் கபடி விளையாடவில்லை, அவர் வாழ்க்கையே கபடி மாதிரி விளையாடினார். இன்று திரையில் வண்ணத்தி கிட்டானாவாக துரு நடித்திருந்தாலும் அந்த கதையின் இதய துடிப்பு மணத்தி கணேசன், த ரியல் பைசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.